டெக்னாலஜி வளர வளர ஒரு மாசத்துக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட ஈஸியா இருக்கா? இப்படியே மீந்து போன சாப்பாடெல்லாம் சூடு பண்ணி சாப்பிட்டுட்டே இருந்தா அல்சர்ல இருந்து கேன்சர் வரைக்கும் வர்றதுக்கு ஈஸியா இருக்கும். என்ன பாக்குறீங்க? பரபரப்பா இருக்கிற இந்த லைஃப்ல நம்ம சாப்பாட்டு பழக்க வழக்கமும் ரொம்பவே மாறிட்டு இருக்கு. ஃப்ரிட்ஜ்னு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை விட அழகாகவே அடுக்கி வச்சிருக்கீங்க. அதுல நீங்க வச்சிருக்கிற பொருள் எல்லாம் வைக்கலாமா கூடாதான்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல காய்கறி வகைகள். வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், பூசணிக்காய், கிழங்கு வகைகள், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது. சில பேர் நைட்டே வெங்காயத்தை கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருவாங்க. ஆனா அப்படி பண்றதால ஃபோலிக் ஆசிட் அண்ட் சிட்ரிசன் சத்து குறைஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி துர்நாற்றமும் வர ஆரம்பிக்கும். நீங்க வாங்கிக்கிற காய்கறி எல்லாம் காற்றோட்டமான இடத்துல வச்சாலே சீக்கிரமா கெட்டு போகாது. அடுத்ததா பழங்கள். சிட்ரஸ் பழங்களை முக்கியமா ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது. லெமன், சாத்துக்குடி, கமலாரஞ்சி, தர்பூசணி, நீர்சத்து அதிகமா இருக்கிற பழங்கள், வாழைப்பழம், இந்த பழங்கள்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறத தவிர்க்கிறது நல்லது. பழங்களை வெட்டி அப்படியே வச்சா மற்ற ஃபுட்ல இருக்கிற பாக்டீரியா இந்த பழங்கள்ல வந்துடும். அப்படியே சாப்பிட்றதால வயிறு வலி வர வாய்ப்பு இருக்கு. சூடான பொருளை அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்க கூடாது. உதாரணத்துக்கு பாலை காய்ச்சின உடனே உள்ள எடுத்து அப்படியே வைக்க கூடாது. ஃப்ரிட்ஜுக்கு தனியா, வெளியே யூஸ் பண்ண தனியான்னு பாத்திரம் யூஸ் பண்றது பெட்டர். ஏற்கனவே பதப்படுத்தப்பட்ட ஏகப்பட்ட கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி தயார் பண்ண கெச்சப்ஸ், ஊறுகாய் இதெல்லாம் எதுக்குங்க ஃப்ரிட்ஜில்? இதெல்லாம் நார்மலா வெளியே வச்சாலே கெட்டு போகாது. அதோட எக்ஸ்பைரி டேட்ஸ் பார்த்து யூஸ் பண்ணாலே போதும். அதே மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ்லாம் மாச கணக்கில் ஃப்ரிட்ஜில் இருக்கும். கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் பொதுவாக 2 நாளைக்கு மேலே வச்சிருக்க கூடாது. என்னடா எல்லா பொருளும் நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இன்னும் இருக்கு. ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை நட்ஸ் இதெல்லாம் ஏற்கனவே ட்ரையா இருக்கிறதால கெட்டு போகாது. பிரெட்டு, கேக்கெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட ரொம்ப ஹார்டா இருக்கும். இதையும் தவிர்க்கலாம். மட்டன், சிக்கன்னு மாமிசத்துல அதிக பாக்டீரியா வளர்ச்சிருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதால மற்ற உணவையும் அஃபெக்ட் பண்ணும். ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாத பொருட்கள்: பெர்ரி, தர்பூசணி, உருளைக்கிழங்கு, தேன், காப்பி கொட்டை, தக்காளி, வெங்காயம், பூண்டு, கெச்சப்ஸ், பிரெட்டு, ஆலிவ் ஆயில், நட்ஸ், ஆப்பிள், கல்பழங்கள், முட்டை, வினிகர், வேக வைத்த பொருட்கள், சாக்லேட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு அப்பப்ப வாங்கி சமைச்சு ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்றது தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்ப எப்படிதான் ஃப்ரிட்ஜை யூஸ் பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கான சில பல வழிகள் இருக்கு. அதை சொல்றேன் கேளுங்க. ஃப்ரிட்ஜ் வாங்கின உடனே ஃப்ரீசர் கதவுக்கு பின்னால என்னென்ன பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற வழிமுறைகளை எழுதியிருப்பாங்க. முதல்ல அதை தெளிவா படிங்க. சம்பந்தப்பட்ட கம்பெனி ஆட்களோ சர்வீஸ் ஆட்களோ கூட இதை பத்தி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. நீங்களா தான் தெரிஞ்சுக்கணும். ஃப்ரிட்ஜில் முக்கியமா ஃப்ரீசர்ல ஐஸ் கட்டியாவே வச்சிருக்க கூடாது. அது ஃப்ரிட்ஜை சீக்கிரமாவே ரிப்பேர் பண்ணிடும். அதிகமா ஃப்ரீஸான ஐஸ் கட்டி இருந்தா உடனே ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி அந்த ஐஸ் கட்டி எல்லாம் கரைஞ்சதும் நல்லா கிளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. வைக்கிற ஃபுட்ஸை பாக்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. ஓபன் பண்ணி எந்த ஃபுட்ஸும் உள்ள வைக்காதீங்க. முக்கியமா பூலா வைக்கும்போது காத்து உள்ள போகாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி வைங்க. ஃப்ரிட்ஜோட கதவை ரொம்ப நேரம் திறந்து வைக்காதீங்க. அப்படி பண்றதால வெளியே இருக்க வெப்ப காற்று உள்ள போகும். இதனால கரண்ட் அதிகமா செலவாகும். முக்கியமா ஒரு 15-20 வருஷம் தாண்டின ஃப்ரிட்ஜை வைக்காதீங்க, மாத்திடுங்க.